யாராவது வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றினால் காவல்துறையில் போய் புகார் கொடுக்கலாம். ஆனால் காவல்துறையில் உள்ளவரே ஏமாற்றினால் எங்கே போவது? காவல்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் ஒருவர் பணம் வாங்கி மோசடி செய்ததாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் ஒருவரிடம் காவல் நிலையத்தில் இருவர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்புக்குள்ளாகியது. அந்த வீடியோவில் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் காவல்துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றதாகவும், ஆனால் இதுவரை அவர் வேலை வாங்கி தராமல் பணத்தையும் திருப்பித் தராமல் இருப்பதாகவும் காட்சிகள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் காவல்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு கடந்த 2022-23 ஆண்டுக்கான தேர்வு நடைபெற்றது. இதில் 580 காவலர்களை தேர்வு செய்து அதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு தற்போது பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். அதேபோல் தற்போது 500 ஊர்காவல் படையினருக்கான தேர்வு கடந்த 1ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தான் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக காவல் ஆய்வாளர் வீடியோ ஒன்று வெளியாகி உள்ளது. டிசம்பர் மாதம் கொடுத்துறோம்பா அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால தான் எல்லாம் கும்பலாக சேர்ந்து சார் பிளான் பண்ணி சேர்ந்து வாங்கிட்டு பாருங்க அப்புறம் சொல்லுவாங்க. இது குறித்து புதுச்சேரி மாவட்ட செய்தியாளர் ஜெயக்குமார் விசாரிக்க ஆரம்பித்த போது அந்த வீடியோவில் இருப்பது கிழக்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகன் என்பது தெரிய வந்தது. மேலும் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகன் காவல்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி உறவினர்கள் உட்பட பலரிடம் பணம் பெற்றதாகவும், ஆனால் வேலை வாங்கி தராமலும் வாங்கிய பணத்தை பலமுறை கேட்டும் திருப்பி தராமலும் இழுத்தெடுத்து வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இதனால் பணம் கொடுத்த உறவினர்கள் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகனிடம் கொடுத்த பணத்தை கேட்டுள்ளனர். ஆனால் தான் வாங்கிய பணத்தை காவல் ஆய்வாளர் சத்யநாராயணனிடம் கொடுத்ததாகவும் அவர் தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும் கூறியுள்ளார். இந்நிலையில் தான் நேரு வீதியில் அமைந்துள்ள பெரிய கடை போக்குவரத்து காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் முருகனை முற்றுகையிட்டு கொடுத்த பணத்தை திருப்பி தர வேண்டும் என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் தங்களிடம் மட்டும் 4 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு திருப்பி வந்து கேட்டால் தர மறுக்கிறார் என்றும், இதுபோன்று 7 நபர்களிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் வரை பணத்தை பெற்றுக் கொண்டு வீடு கட்டி வருவதாகவும் குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்து இருவர் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகனிடம் கேட்டபோது தான் அவ்வாறு பணத்தை வாங்கவில்லை என்றும் இது தவறான தகவல் என்றும் மறுத்துவிட்டார். சத்தியம் தொலைக்காட்சியிலிருந்து பேசுறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மணிக்கு இருக்கும், நீங்க வந்து வேலை வாங்கி தரதா பணம் வாங்கினீங்கன்னு சொல்லி. நான் எதுவும் கிடையாது சார், சம்பந்தமா தவறான செய்தி சொல்றாங்க சார். ஓகே, வாங்கினது வேற ஒருத்தவன். என்னன்னா வீட்டுல இருந்தான், அவன் பண்ண தவறுக்கு சம்பந்தம் கிடையாது. புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகம், தலைமைச் செயலர் அலுவலகம், டிஜிபி தலைமை அலுவலகம் உட்பட பல்வேறு முக்கிய அரசு அலுவலகங்கள் இருக்கும் பகுதியில் பரபரப்பாக இயங்கும் காவல் நிலையத்தில் இதுபோன்று விரும்பத்தகாத நிகழ்வு நடந்துள்ளது. இதுவரை பணத்தை வாங்கிய உதவி ஆய்வாளர் முருகன் ஆய்வாளரிடம் கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் எந்த ஒரு நடவடிக்கையும் இருவர் மீதும் எடுக்காமல் காவல்துறையினரும் அரசும் மறைத்து வருவதாக கூறப்படுகின்றது. ஏற்கனவே அரசு வேலைக்கு லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கப்படுவதாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்க கூடிய நிலையில் தற்போது காவல்துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கிக் கொண்டு வேலையை வாங்கி தராமல் பணத்தை ஏமாற்றியதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
ஒரு பக்கம் பணம் வாங்கிக் கொண்டு மோசடி செய்து இப்படி மாட்டிக்கொள்கிறார்கள். இன்னொரு பக்கம் அரசு வேலைக்கு பணம் கொடுப்பதே தவறுதானே? நேர்மையான முறையில் தேர்வு எழுதி அரசு பணிக்கு வந்தால்தான் அவர்களும் நேர்மையாக இருப்பார்கள். இல்லை என்றால் பணம் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தவர்களிடம் நியாயத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் என்ற இன்னொரு கேள்வியும் எழுப்புகிறார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள்.